என்ன மீரா இப்படி பண்ணிட்டீங்க? சரச்சந்திராவோட பிடிவாதத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிக்கிறாங்க. பூமி அவங்க அம்மா படத்துக்கு முன்னாடி நின்று ஒரே அழுக. அப்பா அவங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்காருன்னு எனக்கு புரியுதுமா. அதுக்காக ககன் மாமாவை ஏமாத்தணுமா? நான் கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்னே எனக்கு புரியலை. அப்பாவுக்கு அவர் பிடிக்காது, அப்புறம் கல்யாணத்துக்கு ஏன் சரின்னு சொன்னார். இப்போ திரும்ப டான்ஸ் தான் முக்கியம்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே புரியலை. எனக்கு ரெண்டு பேருமே வேணும்மா. ககன் மாமா எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு பூமி அவங்க அம்மா முன்னாடி நின்று அழறாங்க, புலம்புறாங்க. என்ன நடக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. நேரமாச்சு பூமி வான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. கல்யாண மண்டபத்துக்கு போகணுன்றனால கிளம்புறாங்க பூமி. இந்த பக்கம் சரத்சந்திரா கன் எடுத்துகிட்டு நிற்கிறாரு. அபூர்வா அப்படி நல்லவங்க மாதிரியே, என்னம்மாம்மா நீங்கள் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அவன் மட்டும் பூமி கழுத்தில் தாலி கட்டட்டும், அப்புறம் இருக்கு ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறாரு. இப்போ உங்கள் பொண்ணுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வராதாம்மாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு தான் முதவே தெரியுமே, நான் தான் டான்ஸ் முக்கியம்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தானே ஃபைனல்ஸில் கலந்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாரு. அபூர்வாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த பக்கம் எல்லோரும் கிளம்பி வர்றாங்க. உடனே கன்னை போய் காருக்குள்ளே ஒழிச்சிட்டு வர்றாரு சந்திரா. அப்பாவை பார்க்குறாங்க பூமி. அதை கேபியும் பார்க்குறாரு. சந்திரா கோவமாக பார்த்துட்டு இருக்கிறத கேபி பார்த்துடுறாரு. கேபி பார்க்குறாருங்கிறத சந்திராவும் நோட் பண்ணிவிட்டு உடனே முகத்தை சிரிச்ச மாதிரி மாற்றிக்கிறாரு. அப்புறமா மண்டபத்துக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. பூமி கிட்ட பேசுறதுக்குன்னு ககன் வராரு. மருதாணி சித்தி வந்து தடுக்கிறாங்க. என்னப்பா, கல்யாணம் ஆக போகிற பொண்ணு மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ எதுக்கு அவசரமாக பேசணுமா? அப்புறமா பேசிக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் பேசணும். ஆமாம், நாங்கள் பேசுகிறது நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட பேசுகிறாரு. ஏன் பூமி சோகமாக இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் சம்பிரதாயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. கிருஷ்ணபிரசாத்துக்கு பையன் கல்யாணத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறது பயங்கர சந்தோஷம். மீரா கரெக்டாக வர்றாங்க. சாரதாவை கூப்பிட்றாங்க. என்னன்ட்டு சாரதா பின்னாடியே போகிறாங்க. கெரசின் கேனை காமிக்கிறாங்க. இப்போ நீ கையெழுத்து போட்டு தரியா, இல்லை நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கட்டுமா அப்படின்னு காட்டுறாங்க கெரசின் கேனை. நான் போட்டு தரேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அவரையும் கூப்பிடு, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா கேபி கிட்ட போகிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்றாங்க. என்ன சாரதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் மீரா நிற்கிறாங்க. கேபிக்கு ஒன்றும் புரியல. மீரா சொல்கிறாங்க, கையெழுத்து போட்டு கொடு இந்த டிவோர்ஸ் பேப்பரில். உன்னோட பையன் மேலே சத்தியம் பண்ணியிருக்க ஞாபகம் இருக்குல்ல, நீ கையெழுத்து போட்டு கொடுக்குறியா இல்லை நான் செத்து போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணா அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. நீ சாகலாம் வேணாம் மீரா, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டே கையெழுத்து போடுறாங்க. கிருஷ்ணாவுக்கு கண்ணீர் வருது. மீரா இப்படி மிரட்டினா அவர் என்ன தான் பண்ணுவார் பாவம். நீங்களும் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்க்குறாரு. அடுத்து என்ன நடக்க போகுது? இவங்க டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் நடந்தால் கொலையும் நடக்குமே. பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.